வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு கிரிமினல் ஜஸ்டிஸ் எ ஃபேமிலி மேட்டர் அப்படின்றது. ஆல்ரெடி இதுல 2 பார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த 2 பார்ட் வீடியோவை நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் அந்த 2 பார்ட்டை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா அந்த 2 பார்ட்டை பார்த்துருங்க. இல்ல அந்த 2 பார்ட்டை ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு முடிவை தான் வச்சிருப்பாங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப மாதவ் இருக்காரு பாத்தீங்களா, அஞ்சு கிட்ட தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சுவை லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அஞ்சுவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி லாயர் வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப அந்த வேலையெல்லாம் விட்டுறாங்க. காரணம் பொண்ணுக்கு ப்ராப்ளம் இருந்தது இல்ல, பொண்ணை யாராவது பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க வீட்டுல இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், பிரியெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா, ஹஸ்பண்டோ நீங்களும் பிரிஞ்சுட்டீங்க, உங்களுக்கு பினான்சியலா நிறைய ப்ராப்ளம் இருந்தது, திரும்பி ஹஸ்பண்ட் கூட சேரணும்னு நினைச்சீங்க, அதுக்கு தடையா ரோஷினி இருந்தாங்க, அதனால ரோஷினியை நீங்க சாவடிச்சிருக்கீங்க, அப்படிதானன்ற மாதிரிலாம் மடக்கி மடக்கி கேட்கிறாரு. நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சிவானி நடுவுல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. மாதவ் ஆபீஸ் ரூம்ல தான் பேசி பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எந்த மாதிரி எல்லாம் குறுக்கு கேள்வி வரோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே இவர் பேசி ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஐராவை நமக்கு காட்டுறாங்க. டேப்ல நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பாட்டி இருக்காங்கல்ல, நான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், வீட்லயே சமத்தா இருக்கணும்ன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த பாட்டி கோர்ட்ல சொன்னாங்கல்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதனால இந்த பாட்டியை விட்டு எல்லாருமே விலகி போறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை வந்து கருவை கலைக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் எல்லாருமே விலகி போறாங்க. எப்பவுமே மாதவுக்கு பக்கத்துல மச்சான் தானே உட்காருவாரு. ஆனா மச்சானுக்கு இன்னைக்கு ஆபீஸ்லயே இவர் வேலையை தந்துடுறாரு. ஏதாவது கிடைக்குதா பார்த்து வைங்க, நான் இன்னைக்கு சிவானியை கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சிவானி தான் இவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ராஜுக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் பேரு மிஸ்திரி அப்படின்றது. இப்ப அந்த மிஸ்திரி கிட்ட தான் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல ஆட்டிசம் ப்ராப்ளம்லாம் இருக்கும், கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏடகுடமான பிரச்சனை எல்லாம் வரத பார்த்து பேன்கிரியாட்டிக் கேன்சரா இருக்குமான்ற மாதிரி ராஜு சந்தேகப்பட்டிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. சாதாரண ஹெல்த் இஷ்யூ தான் போலன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு மேல இவங்க 2 பேர்ல யார் அதிகமா பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி மாதவ் கேட்கிறாரு. அதுக்கு இந்த டாக்டர் இருக்கார்ல, ராஜு பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, பொண்ணு கொண்டுனா துடிச்சு போயிடுவாருன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் சொல்றாரு. அப்ப 5 மேடம் துடிச்சு போக மாட்டாங்களா, 5 மேடத்துக்கு பொண்ணை பெருசா பிடிக்காதான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல, ராஜு கூட கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இந்த கேஸ் சம்பந்தமா இவங்க நிறைய விசாரணை பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு பெட்டியா செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஒரு பெட்டியை மட்டும் இன்னும் முழுசா செக் பண்ணல அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்க 2 பேருமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் ஒரு டீடைல் கிடைக்குது. ரோஷினி கூகுள் பே மூலியமா என்னெல்லாம் செலவு பண்ணிருக்காங்கன்ற டீடைல் தான் இவங்க பாக்குறாங்க. அதை பார்க்கும் போது இந்த வைஃபான ரத்னாக்கு ஏதோ தோணுது. டே ஒன்னு தோணுது அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாங்க. இப்ப மாதவ் இருக்கார்ல, உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி பிரேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி ராஜு கிட்ட கேக்குறாரு. ஆக்சுவலா 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா குழந்தைக்கு ப்ராப்ளம் வந்தது இல்ல, யாராவது கூட இருந்து பார்க்கணும்ன்ற நிலைமை வந்திருக்கும். அதனால ஒய்ஃப் அவங்களோட லாயர் வேலையை விட்டுட்டு கூட இருந்து பார்த்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுலாம் வர ஆரம்பிச்சிருக்கும். இதனால தான் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிடலாம் நினைச்சிருப்பாரு. குழந்தைய இவரோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பாரு. அப்பதான் ரோஷினியை வேலைக்கு எடுத்திருப்பாரு. அப்படி வந்தவங்க கூட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ராஜும் சொல்றாரு. உங்க ஒய்ஃபை விட்டு விலகி வந்துட்டீங்கல்ல, எதுக்காக அவங்களை கிஸ் பண்ணீங்கன்ற மாதிரி மாதவ் கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தையும் இந்த இடத்துல ராஜு சொல்றாரு. பொண்ணுக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் இருக்குமான்ற மாதிரி இவர் பயந்தாரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணிருப்பாரு. 2 பேருமே எமோஷனலா ரொம்ப வீக்கான நிலைமையில இருப்பாங்க. அப்பதான் 2 பேருமே கிஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, பார்ட்டில நீங்க ரூம்குள்ள கூட்டு போய் பேசுனீங்கல்ல, அதாவது சண்டை போட்டதா எல்லாருமே சொல்றாங்கல்ல, அது என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி மாதவ் கேட்கிறாரு. ராஜுமே நடந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க ஏடகடமா குடிபோதையில டான்ஸ் பண்ணாங்கல்ல, இவர் ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு தெரியலையா, திரும்பி உங்க ஒய்ஃபு கூட நீங்க க்ளோஸா இருக்கீங்க, அப்ப என்ன விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அப்படிலாம் இல்ல, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா ரோஷினி அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப பிபியான லேக்கா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க ரோஷினியை ஸ்டார்டிங்ல இருந்தே லவ் பண்ணல, சும்மா பிசிக்கல் தேவைக்காக தான் அவளை யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால தான் கருவியும் கலைக்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட கரு உண்டானதை பத்தி சொன்னா, நான் கலன்லாம் சொல்ல, அவளே கொஞ்ச நாள்ல கலஸ்டன்னு சொன்னா, என் அம்மா தான் இதை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும், இதுக்கு முன்னாடி தெரியாதுன்ற மாதிரிலாம் ராஜு சொல்றாரு.
நீங்க பாலியல் தேவைக்காக ரோஷினியை யூஸ் பண்ணிருக்கீங்க. ரோஷினி வேணா ஒய்ஃப் கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணி தான் ரோஷினியை 2 பேருமே சேர்ந்து சாவடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ராஜ் சொல்றாரு. ஆனா லேக்கா இருக்காங்கல்ல, காலையில ரோஷினி வந்திருக்காங்க, திரும்பி உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு, அந்த சண்டையில நீங்க சாவடிச்சிருக்கீங்க, உங்க ஒய்ஃபுமே கத்திய மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் லேக்கா மடக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ரத்னாவை காட்டுறாங்க. ரத்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோஷினி நைட்டு நேரம் ஒரு கடைக்கு போயிருக்கா. அந்த கடை எங்க இருக்கு தெரியுமா? நம்ம விஜயை ஒரு ஹோட்டல்ல பார்த்தோம்ல, அந்த ஹோட்டலுக்கு எதிரதான் இருக்கு. சோ 2 பேருமே அன்னைக்கு நைட் மீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மந்த்ராவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அஞ்சுவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. இவர் மட்டும் கூட கிரைம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அஞ்சுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சிவானிக்கு போன் கால் வருது. சிவானியும் பேசுறதுக்காக சைலண்டா வெளியே எந்திரிச்சு வந்துடுறாங்க. அட்டன் பண்ணா ரத்னா தான் பேசுறாங்க. ரத்னாவும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ரோஷினி நைட் அங்க இருந்து கிளம்பி ஒரு கடைக்கு போயிருக்கா. அந்த கடைக்கு எதிர தான் விஜய் எப்ப பாரு சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அதனால அவங்க 2 பேர் மீட் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வரோம், நீங்க சமாளிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல சிவானி ஏத்துக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ விஜய் கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் கூண்டுல நிக்க வச்சிருக்காரு. அவங்க வர வரைக்கும் சமாளிக்கணும்ல, அதனால ஜெனரலா பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கும் ரோஷினிக்கும் எப்படி பழக்கம்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காருல, இவர் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி மந்த்ரா சொல்றாங்க. அதே மாதிரி லேக்காவும் சொல்றாங்க. எதுக்காக கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த கேள்வியை கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்கன்ற மாதிரி ஜட்ஜுமே சொல்றாரு. இவருமே எப்படி எப்படியோ சமாளிச்சு டைமை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அதுக்குள்ள ஒய்ஃபா மச்சானா வந்துடுறாங்க. அவங்களுமே எடுத்துட்டு வந்திருக்கிறத இவர்கிட்ட தராங்க. இது மூலியமா இவரும் என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஜய் ஒரு இடத்துல சரக்கச்சாரு பாத்தீங்களா, அதுக்கு எதிர இருக்க கடையில தான் நைட்டு நேரம் ரோஷினி ஒன்னு வாங்கியிருக்காங்க. அந்த சமயம் விஜயுமே அங்கதான் இருந்திருக்காருன்ற மாதிரி டவர் மேட்ச் ஆகுது. சோ நீங்க 2 பேருமே மீட் பண்ணிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன நடந்தது அதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. விஜயுமே ஆமா அன்னைக்கு நைட்டு நாங்க மீட் பண்ணோன்றதை ஒத்துக்கிறாரு. ரோஷினி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புனாங்க பாத்தீங்களா, இந்த விஜயை பார்த்தோன்னா இவர்கிட்ட ஷேர் பண்ணலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இந்த ராஜ் நிறைய குடும்பம் பத்தி இருக்கான், அதை பத்தி எல்லாம் என்கிட்ட சொன்னான்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. என்னெல்லாம் சொன்னாங்க தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி மாதவ் கேட்கிறாரு. இப்ப விஜய் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்களோ அதை விஜயுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரூம்குள்ள ஒண்ணு நடந்ததா ராஜ் சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா இவரு சொல்றது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ராஜுமே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு என்ன கேட்காதீங்க, உங்க ஒய்ஃப் கூட நீங்க எதுக்காக இவ்வளவு நெருக்கமா இருந்துட்டு இருக்கீங்க, அப்ப என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. பாலியல் தேவைக்காக என்ன நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப வயிற்றுல இருக்க கருவியும் கலச்சிட்டேன், உங்க ஒய்ஃப் கூட திரும்பி சேர்ந்துடலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிதானு கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஒய்ஃப் அஞ்சுவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவர் கோவத்துல லைட்டா அடிச்சிடுறாரு. அஞ்சுவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, அவளை பத்தி பேசினாலே உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இல்ல இவன் சொல்றது பொய்யே, நான் அடிக்கலாம் இல்ல, இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ராஜு சொல்றாரு. இல்ல இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இயரிங்லாம் முடிஞ்சிருது. அஞ்சு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களை பாக்குறதுக்காக பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நீ எப்படிமா தனியா வந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. பாட்டி கோயிலுக்கு போயிருந்தாங்க, அதனால தான் உங்களை பாக்குறதுக்காக வந்தன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள சீக்ரெட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பாங்க போல. அதுக்கு ஏதோ கையில ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்குள்ள இருக்க சீக்ரெட் நமக்குள்ளேயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து மாதவ் கவனிக்கிறாரு. நைட்டு நேரம் ரத்னா இருக்காங்கல்ல, நாங்க கண்டுபிடிச்சதை வச்சு கேஸையே புரட்டி போட்டுலாம்னு நினைச்சோம், ஆனா அது கேஸுக்கு எந்த விதத்திலயும் யூஸ் ஆகல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வீடு கவலைப்படாத, நீ நல்ல க்ளூவை தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. அடுத்ததா கேஸை எந்த ஆங்கிள் கொண்டு போறது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே டீ காஃபி குடிச்சுக்கிட்டே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சிவானி இருக்காங்க பாத்தீங்களா, தெரியாதனமா டீ எடுத்து குடிச்சிடுறாங்க. அதாவது மாத்தி குடிச்சிடுறாங்க. அப்படி குடிச்சதுனால இவங்களுக்கு வாந்தி வருது. வேகமா வாந்தி எடுக்கிறதுக்கு போறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க சாதாரண பாலெல்லாம் குடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குன்ற மாதிரி ரத்னா சொல்றாங்க. அப்ப மச்சான் இருக்காருல்ல, ஏன் ஐராக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இது ஐராக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்ற மாதிரி மாதவ் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி மச்சானும் காட்டுறாரு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சாதாரண பால் குடிக்க முடியாது, வேற ஒரு பாலை தான் குடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பாலை அஞ்சு குடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவர் மைண்டுக்குள்ள ஓட்டி பாக்குறாரு. போலீஸுக்கு பச்சை கலர்ல ஒரு கவர் கிடைச்சது பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த பாலோட பாக்கெட் இருந்திருக்கும். அதாவது இவங்க மட்டும் சாப்பிடுறதுக்கு ஒரு பால் இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பாலோட டப்பா இருந்திருக்கும். அது கூட சேர்ந்த மாதிரி ஒரு மருந்து டப்பாவும் இருந்திருக்கும். இதை நம்ம பெருசா யோசிக்காம விட்டுட்டுமே, இது என்ன மாதிரியான மருந்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டப்பாவை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கத்தி ஒரு கவருக்குள்ள இருந்தது பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் இதெல்லாமும் இருந்திருக்கும். அன்னைக்கு காலையில அந்த பொண்ணுக்கு மருந்தை தந்திருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு.
இப்ப இந்த இடத்துக்கு வந்த சிவானி நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவருமே காட்டுறாரு. இங்கதான் 7th எபிசோட முடிக்கிறாங்க. அன்னைக்கு காலையில என்ன நடந்தது அப்படின்றத ஐராவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கு காட்டுறாங்க. யாரோ கதவை திறந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ரோஷினி அக்கா தான் வந்துட்டாங்க போல, பயம்புத்தணும் அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. இப்ப ஒளிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல இருக்கா. சட்டுன்னு வந்து பேனு பயம்புத்துறா. பயந்த ரோஷினி ஸ்லிப் ஆகி விழுறாங்க போல. என்னாச்சுன்னு தெளிவா நமக்கு காட்டல. அப்பதான் மேல இருக்க அவார்டு கீழே விழுது. ஆக்சுவலா அந்த அவார்டுக்குள்ளதான் இந்த நைஃப் இருக்கும். நான் அவார்ட்ல இருக்க கிளாஸ் பீஸை வச்சு இந்த கொலை நடந்திருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது கிடையாது. அவார்ட்ல இருக்க நைஃபை வச்சுதான் இந்த கொலை நடந்திருக்கு. மாதவும் அது என்ன மருந்து அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ற மருந்துன்னு தெரிய வருது. அந்த மருந்தை இந்த பொண்ணு எடுக்கிறானா, இந்த பொண்ணுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா, இவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த மருந்தை இன்னொன்னு வாங்கிட்டு வந்து தாங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மந்த்ரா இருக்காங்கல்ல, உங்களுக்கு ரோஷினி மேல ஏதாவது கோபம் இருந்ததா அப்படின்ற மாதிரி அஞ்சுவை பார்த்து கேக்குறாங்க. ரோஷினி மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்ல, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிட்டா நான் நிம்மதியா தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்டோ ரோஷினியோ க்ளோஸ் ஆயிட்டாங்களே, அதனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததா அப்படின்ற மாதிரி இந்த மந்த்ரா கேக்குறாங்க. அந்த மாதிரியே எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, நான் அதை பத்தி எல்லாம் பெருசா கவலையே படலன்ற மாதிரி அஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. சோ எனக்கு ரோஷினியை கொள்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லைன்றதை தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் சொன்ன டீடைல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க குடும்பத்துல யாருக்குமே டயபெட்டிஸ் இல்லன்றது தெரிஞ்சிருது. அதே மாதிரி ஒய்ஃப் கிட்ட அந்த மருந்தை வாங்கிட்டு வர சொன்னார்ல, அவங்களுமே அந்த மருந்தை இன்னொன்று டப்பா வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி, அன்னைக்கு காலையில என்ன நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரி மந்த்ரா கேக்குறாங்க. அஞ்சுவோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் அந்த கண்டிஷன்ல பார்த்து இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. பொண்ணை போய் பாருன்ற மாதிரி கமலாவை ரூம்குள்ள அனுப்பியிருப்பாங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களை பார்த்து ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரோஷினிக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்றாருன்னு நினைச்சேன், ஆனா அவர் அதுக்காக சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எதுக்காக சொன்னாரு அப்படின்ற மாதிரி மந்த்ரா கேக்குறாங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு ஹெல்ப் வேணும்ன்றத சொல்லியிருக்காரு. அவர் தான் ரோஷினியை சாவடிச்சிருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்காரு. சரி, நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி மந்த்ரா கேக்குறாங்க. நான் ஹெல்ப்லாம் பண்ணல, நான் முதல் வேலையா போலீஸ்க்கு தான் கால் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப குறுக்கு விசாரணை பண்ணன்ற மாதிரி லேக்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்க இந்த கேஸை விட்டு தப்பிச்சிட முடியாது மேடம். உங்களுக்கு ரோஷினியை ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கல, அதை வெளியே காட்டிக்காம இருந்திருக்கீங்க. நம்ம லைஃப புதுசா ஒரு பொண்ணு வந்து கெடுக்கிறாளேன்ற மாதிரி கோவம் இருந்திருக்கு. அதனால திரும்பி உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்றதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஹஸ்பண்டையே உங்க வழிக்கு வர வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ரோஷினி டிஸ்டர்பன்ஸ் தானே, அவ கதையை முடிக்கிறதுக்கு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிருக்கீங்க. இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இந்த மாதிரிலாம் நடக்கலன்ற மாதிரி அஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கும் கமலா வந்ததுக்கும் 10 நிமிஷம் தான் கேப் இருக்கு. அதை தாண்டி யாருமே அந்த பிளாட்டுக்குள்ள நுழையல. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பண்ணிருக்கணும், இல்ல நீங்க ரெண்டு பேருமே பண்ணிருக்கணும். இதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மாதவ் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க பொண்ணுக்கு நீங்க மருந்தெல்லாம் தருவீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, நான்லாம் தரதில்ல, ரோஷினி தான் தந்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க தானே தந்தீங்க, நீங்களும் நடுவுல தரதானே செய்வீங்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், நான்லாம் தரதில்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இப்ப அந்த மருந்தை காட்டி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இது டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுக்கிற மருந்தா இருக்கும். ஆனா இவங்க வீட்ல யாருமே டயபெட்டிஸ் பேஷண்டே கிடையாது. இருந்தாலுமே இந்த மருந்து பாட்டில் இவங்க வீட்ல இருந்திருக்கு. அப்ப யார் இதை எடுத்தா? சின்ன பொண்ணுக்கு தான் இந்த மருந்தை தந்திருக்காங்க. பேஷண்ட் இல்லாதவங்க இந்த மருந்தை சாப்பிட்டா உடம்புல வேற மாதிரியான பிரச்சனைலாம் வரும். அதே மாதிரிதான் சமீப காலமா அந்த சின்ன பொண்ணுக்கு பிரச்சனை வந்திருக்கு. டாக்டர் என்ன பிரச்சனைன்னு சரியா தெரியலன்னு சொன்னார்ல, இந்த பிரச்சனை தான் வந்திருக்கு. யார் இந்த மருந்தை கலந்து தந்தா? அதுதான் கேள்வி. அஞ்சு தான் இதை கலந்து தந்திருக்காங்க. பொண்ணோட உடம்ப வேணும்ட்டே வீக் ஆயிருக்காங்க. அது மூலியமா திரும்பி இந்த வீட்டுக்குள்ள நுழையலான்னு பிளான போட்டிருக்காங்க. ரோஷினி முன்னாடி நாள் நைட்டு சண்டை போட்டுட்டு போனா காலையில வருவாளா என்னன்னு உங்களுக்கு தெரியல. சரி, பொண்ணுக்கு இன்னைக்கும் நம்ம கலந்து தந்துடலான்னு கலந்து தந்திருக்காங்க. அந்த சமயம் ரோஷினி வந்து இதை பார்த்திருக்கா. அப்படிதான் ரெண்டு பேருக்குள்ளயும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு. அஞ்சு சாவடிச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நியாயமா பார்த்தா போலீஸ் இந்த மருந்தை பத்தி தான் நிறைய விசாரிச்சிருக்கணும். ஆனா இந்த மருந்தை பத்தி எதுவுமே விசாரிக்கல. அதனால இந்த விசாரணையே ஸ்டார்டிங்ல இருந்து தப்பா தான் நடந்திருக்கு. அதனால இதை மிஸ்ட்ரையலா அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மிஸ்ட்ரையல்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் இவங்க பேசினாங்கல்ல எல்லா வாதத்தையும் தூக்கிடுவாங்க. திரும்பி முதல்ல இருந்து தான் இந்த கேஸ் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் இவர் சொல்றாரு. ஆனா லேக்கா இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. இவரோட கிளையண்ட் ராஜ் மாற்ற மாதிரி இருக்காருல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. இதுக்கு நீங்க ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜட்ஜுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால ஜட்ஜ் இருக்காருல்ல, நீங்க 3 பேர் மட்டும் ரூம்க்கு வாங்க, தனியா பேசலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேருமே ஏத்துக்கிறாங்க.
மந்த்ரா போலான்னு நினைக்கும் போது அஞ்சுவோ நிறுத்தி பேசுறாங்க. மிஸ்ட்ரையல் மட்டும் ஏற்படவே கூடாது, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி மந்த்ராவோட காதுல ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப ஜட்ஜி கிட்ட பேசுறதுக்காக 3 பேருமே ரூம்க்கு வந்துடுறாங்க. ஜட்ஜுமே உங்களோட வாதத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. பேசாம மிஸ்ட்ரையல்னு சொல்லிடலாம், ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு, திரும்பி போலீஸுங்க விசாரணை பண்ணட்டோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள மந்த்ரா இருக்காங்கல்ல, எதுக்காக அவசரப்பட்டு மிஸ்ட்ரையல் சொல்ல போறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணலாம், பொண்ணுக்கு யாரு கலந்து தந்தாங்கன்னு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அஞ்சு தான் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல, அதனால தான் மந்த்ரா இந்த மாதிரி சொல்றாங்க. இது நல்ல ஐடியாவா படுது. சரி, அந்த பொண்ணு கிட்டயே பேசி பார்க்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. உனக்கு மருந்தெல்லாம் யாருமா தருவான்ற மாதிரி மந்த்ரா கேக்குறாங்க. ரோஷினி ஆண்டி தான் தருவாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. உன் அம்மா நடுவுல எப்பயாவது தருவாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல ரோஷினி ஆண்டி தான் எனக்கு தருவாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஒரு வாட்டி கூட அம்மா தந்தது இல்லையான்னு கேக்குறாங்க. தந்ததே கிடையாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. நான் குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாதவ் இந்த இடத்துக்கு வந்துடுறது. இப்ப மாதவ் இருக்கார்ல, உன்னோட அம்மா கண்டிப்பா தந்ததே இல்லையான்னு கேக்குறது. இல்ல அங்கிள், தந்தது இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி, அம்மா பொண்ணு 2 பேருமே பேசிக்கிட்டு தான் நான் தள்ளி இருந்து கவனிச்சேன், கைய வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு சீக்ரெட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டீங்களே, என்ன விஷயம்னு கேக்குறாரு. அதுவா, என் அம்மா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவாங்க, நான் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவேன், நாங்க 2 பேருமே லாக் பண்ணிப்போம், அந்த சீக்ரெட்டை வெளியே சொல்ல மாட்டோம், எங்களுக்குள்ள மட்டும்தான் ஷேர் பண்ணிப்போன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த பொண்ணு கிட்ட பண்றாரு. நான் ஒரு சீக்ரெட்டை சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்ல மாட்டேன்ற மாதிரி அந்த பொண்ணு லாக் பண்ணிக்கிறா. இப்ப இவர் இருக்கார்ல, உன் அம்மா என்ன சீக்ரெட்டை சொன்னாங்க அதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, உங்ககிட்ட நான் அதை சொல்ல முடியாது, என் அம்மா கிட்ட மட்டும்தான் அதை சொல்ல முடியும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த சமயம் அஞ்சு வெளியே தான் இருப்பாங்க, அதனால அஞ்சுக்கு இவங்க பேசிக்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. இப்ப இவர் இருக்கார்ல, அஞ்சு இந்த பொண்ணு கிட்ட எதையோ ரகசியமா வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அஞ்சு கிட்ட தான் இந்த பொண்ணு சொல்லுவா, அதனால அஞ்சுவையும் இந்த பொண்ணையும் பேச விடுவோம், என்ன பேசிக்கிறாங்கன்றத தள்ளி இருந்து கேப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜட்ஜுமே இதுக்கு ஏத்துக்கிறாரு. இப்ப அஞ்சு பொண்ணுக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப வந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கையில லாக்கை எடுக்கிற மாதிரிலாம் பண்றா. அந்த சீக்ரெட்டை அம்மா கிட்ட சொல்றா. அதாவது என்னால் தான் அந்த அவார்டு உடஞ்சதுன்றதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நான் யார்கிட்டயும் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இது எல்லாத்தையும் தள்ளி இருக்க இவங்க கவனிச்சிடுறாங்க. அதாவது இந்த பொண்ணுனால தான் அவார்டு உடஞ்சிருக்கு எப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்ப மேற்கொண்டு மாதவம் பேச ஆரம்பிக்கிறாரு. நைட்டு போட்டோ எடுக்கும் போது அந்த அவார்டு அங்கதான் இருந்திருக்கு, ஆனா காலையில அந்த அவார்டு இல்ல, அதுக்குள்ள இருக்க கத்தியை வச்சுதான் இந்த மர்டர் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஐரா இருக்கா பாத்தீங்களா, விளையாட்டுக்காக ரோஷினிய பயம்புத்தலாம் நினைக்கிறா. பயந்து பின்னாடி போன ரோஷினி தெரியாதனமா அந்த அவார்டை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அங்க இருக்க கிளாஸை கிளீன் பண்றாங்க, உள்ள இருக்க நைஃப் எடுத்து ஓரமா வச்சிடுறாங்க. நீ உள்ள போன்ற மாதிரி அந்த பொண்ணை திரும்பி பெட்ரூம்க்கு அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த சவுண்ட் அஞ்சுக்கு கேட்கும்ல, என்ன ஏதுன்னு பார்க்கலான்ற மாதிரி அஞ்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரோஷினி அந்த மருந்தை கலந்துட்டு இருக்கிறத இவங்க கவனிச்சிருப்பாங்க. ரோஷினி சட்டுன்னு பின்னாடி கொண்டு போய் அந்த மருந்தை மறைக்கிறாங்க. பொண்ணுக்கு எப்பவுமே மாத்திரை தானே தரணும், நீ எதுக்காக இதெல்லாம் தந்துட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதை காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. ரோஷினி தரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றா. அதை மீதியே இவங்க பாக்குறாங்க. அப்பதான் இவன் ஏமாத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்றது தெரிய வருது. என் வயிற்றுல இருக்க குழந்தைய இழந்திருக்கான்ல, இந்த குழந்தையோ நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ரோஷினி சொல்றா. அதாவது ரோஷினி தான் இந்த பொண்ணை வேணும்ட்டே டேமேஜ் ஆக்குற வேலையெல்லாம் பண்ணிருக்கா. இப்படிதான் இவங்க 2 பேருக்குள்ள தள்ளுமுல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்ப தெரியாதனமா ரோஷினியோட கழுத்துல இவங்க வெட்ட போட்டிருப்பாங்க. அப்படிதான் ரோஷினிக்கு போல போலன்னு ரத்தம்லாம் ஊத்தி இருக்கும். இவங்களுமே சைலண்டா இவங்களோட வீட்டை பார்த்த மாதிரி போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல ராஜ் வந்திருப்பாரு. தேவையில்லாம இந்த கேஸ்ல மாட்டிருப்பாரு. இதுதான் உண்மையில நடந்தது, நான் வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. கமலா பொண்ணை பாக்குறதுக்காக ரூம்குள்ள போயிருப்பாங்க. போலீஸ் வர வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல ஹஸ்பண்டுக்கு தெரியாம அந்த நைஃபை எடுத்திருப்பாங்க. அந்த கவர்க்குள்ள போட்டிருப்பாங்க. அந்த கவர்க்குள்ள தான் அந்த மருந்து பாட்டிலையும் போட்டிருப்பாங்க. சைலண்டா குப்பைக்காரங்க இருக்கிற இடத்துல வச்சிருவாங்க. குப்பைக்காரங்க போலீஸ் வரதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. நான் வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணல, தெரியாம தான் பண்ணேன், ராஜ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க தான் பண்ணாங்கன்றதை இவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால இந்த கேஸ முடிஞ்சிருது. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. இப்போ இவங்களை இந்த இடத்துல இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருந்ததுனால சிவானிக்கும் அவங்க அம்மா மந்த்ராக்கும் ஒரு பனிப்போர் போயிட்டு இருந்திருக்கும். இப்ப 2 பேருமே சகஜமாலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் லேக்கா இந்த கேஸ்ல ஜெயிச்சே ஆகணும்னு நினைச்சாங்கல்ல, இவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. சூப்பர் சார், நல்லா வாதாடினீங்கன்னு சொல்றாங்க. நீயும் நல்லா தான் இந்த வாட்டி ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப அஞ்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அம்மாவை விட சொல்லுங்க, அம்மா விட சொல்லுங்கன்ற மாதிரி பொண்ணு ஃபீல் பண்றா. ராஜ் தான் பொண்ணுக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
ஆக்சுவலா ஸ்டார்டிங்கே ரத்னாக்கு கார் சரியா ஓட்ட தெரியாதுன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு இந்த எல்போர்டு தேவையில்லைன்ற மாதிரி இவருமே கழட்டிடுறாரு. மந்த்ரா எப்பவுமே ஹீரோ லக்குனால தான் ஜெயிக்கிறாருன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அவன் லக்குனால ஜெயிக்கல, அவனுக்கு உண்மையிலேயே டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் தான் எனக்கு உறுத்தலா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அஞ்சு தான் என்கிட்ட வந்து அந்த பொண்ணு கிட்ட பேச வைங்கன்ற மாதிரி சொன்னா, அந்த பொண்ணு பேசுறதுனால அஞ்சு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு பேசுனதுனால தான் அஞ்சு மாட்டவே செஞ்சாங்க. அஞ்சு எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதாவது அஞ்சுவே அவங்க மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரியே எனக்கு தோணுதுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப ராஜும் பொண்ணு கூட ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோக்கு நன்றி சொல்றாரு. ஹீரோவோட ஃபீஸுக்காக செக் பேப்பரை தந்துடுறாரு. நீங்க எவ்வளவு வேணுமோ எழுதிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் கத்தியில என்னால கைய வைக்க முடியாது, நான் சர்ஜன் வேலையை விட்டுலான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அஞ்சு ஜெயில இருக்க மாட்டாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ராஜுமே விஷயத்த சொல்றாரு. அவளுக்கு பான்கிரியாட்டிக் கேன்சர் இருக்குன்றத டயக்னோஸ் பண்ணிருக்காங்க, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நாள் அவ உயிர் வாழ மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார் நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு ராஜு கிளம்புறாரு. இதை கேட்டோன்னா மாதவோட முகம் டோட்டலா மாறிடுது. எது கூடிய சீக்கிரத்துல அஞ்சு சாக போறாங்களா? அப்ப அஞ்சு வேணும்ட்டே இந்த கேஸுக்குள்ள வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை ஸ்டார்டிங்ல இருந்தே அஞ்சு பிளான் பண்ண மாதிரி தான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கான்ற மாதிரி இவருக்கு டவுட் வந்துருது. அஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஹஸ்பண்டும் பொண்ணும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மாதவ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மாதவ் இருக்காருல்ல, மேடம் இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீங்க தான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க, நீங்களும் ஒரு லாயர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன பேசுறீங்க எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு புரியும் மேடம், ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கேஸ் எப்படி போனோம் நீங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கீங்கல்ல, எப்படி உங்களுக்கு புரியாது, என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ வேற ஒரு மருந்தை தந்தா, அதை நான் பார்த்தேன், ரெண்டு பேருக்குள்ளேயும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது, நான் சாவடிச்சிட்டேன்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, உண்மை அது கிடையாது. ஆக்சுவலா இவங்க ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பாரு. ஹஸ்பண்ட் இவங்க மருந்து கலக்கிறத பார்த்திருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. உன் அம்மாவால தான் நான் கருவை கலைச்சேன், என் குழந்தை போயிருச்சு, உன் குழந்தை மட்டும் இருக்கணுமா, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தெரியாதனமா இவர் கட் பண்ணிருப்பாரு. அதாவது வேணும்ட்டே கட் பண்ணாம தெரியாதனமா சண்டையில கட் பண்ணிருப்பாரு. அதை நினைச்சு பயங்கரமா அந்த இடத்துல ஃபீல் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கமலா வந்திருப்பாங்க, அஞ்சு வந்திருப்பாங்க. கமலாவை ரூம்குள்ள இவங்க அனுப்பிட்டாங்கல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. ஹஸ்பண்டுமே மருந்த கலந்தா, அதை பார்த்து சண்டை போட்டேன், அப்பதான் இது நடந்துருச்சு, வேணும்ட்டே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இவங்க அந்த கொலை கேஸ்ல மாட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. முடிஞ்ச அளவு மாட்டாம தப்பிப்போம், அப்படியே மாற்ற நிலைமை வந்தாலும் நம்ம மாட்டலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பொதுவா மர்டர் வெப்பன் கிடைக்கலனா கேஸை விட்டு தப்பிச்சிடலாம், அதனால தான் உடனே டிஸ்போஸ் பண்றதுக்கான ஏற்பாடை இவங்க பண்ணிருப்பாங்க. அதை தாண்டியும் போலீஸுங்க தேடி அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இவங்களை காப்பாத்திக்கிற மாதிரி மந்த்ரா கிட்ட போயிருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இவங்க மாற்றுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. மாமியார் கிட்ட ஏதோ பேசினாங்கல்ல, மாமியார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இவங்க உள்ள போய் ஹஸ்பண்டை வெளியே எடுக்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க சீக்கிரமா சாக போறாங்க. வெளியே ஹஸ்பண்ட் இருந்தா தானே பொண்ணை பாத்துக்க முடியும், அதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருப்பாங்க. பொண்ணுக்கு பான்கிரியாட்டிக் கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணாங்கல்ல, அம்மாக்கு இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் பொண்ணுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிருப்பாங்க. நீங்க இதை ரொம்ப முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ரொம்ப முன்னாடி சொன்னா ரொம்ப ஆடா தெரியும், நான் வேணும்ட்டே சொல்றேன்ற மாதிரி யோசிச்சிருவாங்க. உண்மையான காரணத்தை தேடுவாங்க. ராஜை கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பிளான்ல எந்த சொதப்பல் நடந்தாலும் ராஜ் உள்ள போயிடுவாரு, நானும் இறந்து போயிடுவேன், என் பொண்ணை யாரு பாத்துப்பா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது மிஸ்ட்ரையலுக்கு சொல்லும் போது இவங்க மிஸ்ட்ரையல் எல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா திரும்பி விசாரிச்சா இதெல்லாம் வெளியே வந்துரும். கரெக்டா விசாரணை பண்ணா ஹஸ்பண்ட் தானே மாட்ட வாய்ப்பு இருக்கு, ஹஸ்பண்ட் மாட்டக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம தான் இதை பண்ணோன்றதை கொண்டு வந்துடணுன்றதுக்காக தான் இவங்க தான் பண்ண மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாதவ் இருக்கார்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களை சரியான அம்மா இல்ல, நீங்க நல்ல அம்மா இல்லன்னு காட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ண, ஆனா உண்மையாலேயே நீங்க ரொம்ப சரியான அம்மாவா செயல்பட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கவர் ராஜை நிறுத்தி பேசுறாரு. மாதவ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டார்ல, ஆனா ராஜ் கிட்ட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க மாட்டாரு. சார் ஆபரேஷனை நிறுத்த போறதா சொன்னீங்கல்ல, இல்ல சார் இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணுங்கன்ற மாதிரி மோட்டிவேட் பண்றாரு. இப்பதான் மாதவ் பண்ண வேற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அஞ்சு கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெக்கார்டரை போட்டு தான் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க சொன்ன எல்லாமே இவர்கிட்ட ரெக்கார்டிங்கா இருக்கு. இதை வச்சு உண்மையான குற்றவாளியை இவரை லாக் பண்ணலாம். ஆனா வேணான்ற மாதிரி இவருமே அதை டெலீட் பண்ணிடுறாரு. ராஜே இதை பண்ணியிருந்தாலும் தெரியாம தான் பண்ணிருப்பாரு. ராஜு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வெளியே இருக்கிறது அவசியம், அதனால இதை டெலீட் பண்ணிடலான்றதுக்காக தான் இவர் டெலீட் பண்ணிருப்பாரு. இதோடயே இந்த சீசனோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.